ஹலோ ஸ்மார்ட்டிஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க கதைக்குள்ள போகலாம். பொதுவாக நம்மள ஒருத்தர் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டா அம்மா, அப்பா, கூட பிறந்தவங்க, நண்பர்கள், உறவினர்கள், இந்த மாதிரி நிறைய உறவுகள் நம்ம வாழ்க்கையில இருக்கும். அந்த எல்லா உறவுக்கான அழகு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சந்தோஷம், துக்கம், வெற்றி, தோல்வி இது எல்லாத்துலேயும் பங்கெடுத்து. பட் என்னதான் நம்மளை சுற்றி சந்தோஷங்கள் கொட்டி கிடந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு பிரச்சனை வரதான் செய்யுது. அதில் சில பிரச்சனைகள் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியுது, சில பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ண கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறதா இருக்கு. என்னைக்கும் அந்த பிரச்சனையை கண்டு பின்வாங்காம நம்மளுடைய மன தைரியத்தினால முன்னேறி போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றது தான் தி ஹாப்பியஸ்ட் மேன் ஆன் எர்த். ஹலோ ஸ்மார்ட்டிஸ், வெல்கம் டு த நியூ வீடியோ. எட்டி ஜாக்கோ அப்படிங்கிறவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு முழுமையா சொல்றது தான் தி ஹாப்பியஸ்ட் மேன் ஆன் எர்த். கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு கொடுமையான வாழ்க்கையை மன உறுதியானவராகவும் அன்பானவராகவும் வாழ்ந்தவர் தான் நம்ம எட்டி ஜாக்கோ. அந்த காலத்தில் நடந்த ஹோலோகாஸ்ட் அப்படிங்கிற ஒரு இனப்படுகொலையை இப்போ நினைச்சாலும் நம்மளால ஏற்றுக்க முடியாததா தான் இருக்கு. அங்க வாழ்ந்த மக்கள் தங்களுடைய கசப்பான நினைவுகளை சாகுற வரைக்கும் கூட மறக்கவே முடியல அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போவும் அந்த நாட்டில் வாழ்ற மக்கள் அந்த வரலாற்று நிகழ்வுகளை மறக்க முடியலன்னு சொல்றாங்க. அந்த வரலாற்று நிகழ்வுகள்ல வாழ்ந்த மக்கள்கள்ல ஒருத்தர் தான் இந்த எட்டி ஜாக்கோ, ஹாப்பியஸ்ட் மேன் ஆன் எர்த். நம்ம எட்டி எப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலைகள் எல்லாம் வாழ்ந்திருக்காரு, அதுலேருந்து வெளிக்கொண்டு வர அவருடைய உறவினர்களும் அவருடைய நண்பர்களும் அவருக்காக என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த புக். ஹாலோகாஸ்ட் வேணாலும் முடிஞ்சிருக்கலாம், ஆனால் இன்னைக்கு கூட ஃபாசிசமும் ஒரு குறிப்பிட்ட மக்களை ஒதுக்கப்படுறதையும் நம்ம கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் ஃபியூச்சரில் நடக்கக்கூடாதுங்கிறதுனால தான் எட்டி ஜாக்கோ போன்றவர்களுடைய நிறைய பேரோட வரலாறுகள் இங்கே இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நம்மள எத்தனை பேர் இந்த கதையை கேள்விப்பட்டிருப்போம்னு தெரியல. ஒரு ஸ்கூலில் பாடம் எடுத்துட்டு இருக்கிற ஒரு டீச்சர் ஒரு சின்ன பையனை எழுப்பி இந்த போர்டில் இருக்கிற வேர்ல்டு மேப்பில் நம்ம நாடு எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த சின்ன பையனும் எனக்கு இந்த வேர்ல்டு மேப்பே நம்ம நாடாக தான் தெரியுதுன்னு பதில் சொல்லியிருப்பான். எல்லாரும் அந்த நேரத்தில் அந்த பையனை பார்த்து சிரிச்சாலும் அந்த பையன் வளர்ந்த உடனே அவர் பேரை கேட்டாலே எல்லா நாடுகளும் நடுங்க ஆரம்பிக்குது. இவ்வளோ ஏன் நம்ம லைஃப்ல கூட இது வரைக்கும் ஒரு தடவையாவது அந்த பேரை கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஜென்ரேஷன்லயும் ஹிஸ்டரி புக்ல அவருடைய பேர் இல்லாம ஒரு பாடம் இல்லை. அப்படிப்பட்ட அந்த பையன் யாரு, அவர் என்ன சாதிச்சாருன்னு கேட்டா, ஒரு காலத்துல அவர் வாழ்ந்த அந்த நாட்டுக்கு அதிபராகி அந்த நாட்டோட படைகளை ஒன்று திரட்டி இந்த உலகத்திலேயே முக்காவாசி நாடுகளை பிடிச்சதுதான் அவருடைய சாதனை. அப்பேற்பட்டவருடைய பேரை கேட்டாலே மற்ற நாடுகள் நடுங்கி போகும். அப்பேற்பட்டவருடைய படையை வெல்றதுங்கிறது சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது தான் அவருடைய ஹிஸ்டரியும் கூட. அப்படி அந்த டீச்சர் கேட்ட அந்த நாட்டோட பேர் தான் என்னன்னு கேட்டா அதுதான் ஜெர்மனி. அந்த சின்ன பையன் யாருன்னு கேட்டா இந்த உலகமே பார்த்து நடுங்கின அடால்ஃப் ஹிட்லர். இப்போ ஏன் சம்மந்தமே இல்லாமல் ஹிட்லரை பற்றி பேசிகிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலம்தான் ஜெர்மனியில் ஹிட்லர் முதல்ல ஆட்சிக்கு வந்த காலம். சரியாக அதே காலம்தான் நம்ம எட்டியும் அவருடைய ஸ்டடீஸை முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகலான்ற ஆசையில் இருந்தார். இங்கே என்னதான் பெருசாக நாசிகளுக்கு யூதர்களை கண்டா சுத்தமாக பிடிக்காதுன்னு இருந்தாலும் எட்டி தன்னை ஒரு பெருமை மிக்க ஜெர்மானியனை தான் காட்டிக்கிட்டாரு. ஏன்னா அவங்க அப்பா முதலாம் உலக போர் காலகட்டத்தில் ஒரு ஆயுத தொழிற்சாலையில சேர்ந்து தன்னோட தாய்நாடான ஜெர்மனிக்காக போராடவும் செஞ்சாரு. இப்படிப்பட்ட அவரு தன்னுடைய பையன்கிட்ட சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய முதல் அடையாளம் ஜெர்மானியன், நம்மளுடைய 2வது அடையாளமும் ஜெர்மானியன் தான், நம்மளுடைய 3வது அடையாளம் தான் யூதர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் பாவம் இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருந்த நம்ம எட்டிக்கோ அடுத்து நடக்க போகிற விபரீதம் என்னன்னு தெரியாமலே போயிடுச்சு. இங்கே நம்ம எட்டி மட்டும் இல்லாமல் மொத்த யூதர்களுடைய வாழ்க்கையையும் புரட்டி போடுற மாதிரி ஒருத்தர் ஆட்சிக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறது அப்போ யாருக்கும் பெருசாக தெரியலை. யூதர்களுக்கு எதிரான அடால்ஃப் ஹிட்லருடைய மொத்த சுயரூபமும் வெளிவந்த காலம்தான் அது.
ஹிட்லர் ஆட்சிக்கு வந்த பிறகு தன்னுடைய நட்பு நாடுகளை ஒன்று சேர்த்து மற்ற நாடுகளோட போரிட போகும்போது தன்னுடைய நட்பு நாடுகளுக்கான சேதாரத்துக்கு ஒரு பெரிய நஷ்ட ஈட வழங்க வேண்டிய சூழ்நிலையில இருந்துச்சு அந்த காலத்துல ஜெர்மனியை ஆண்ட ஹிட்லருடைய அரசாங்கம். அதே நேரத்துல தான் கொடுக்க வேண்டிய பெரிய நஷ்ட ஈடையும் கொடுத்துட்டு தன்னுடைய உள்நாட்டு செலவுகளை சமாளிக்கிற அளவுக்கு ஹிட்லருடைய அரசாங்கத்துக்கிட்ட அந்த அளவுக்கு பொருளாதாரம் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் என்னவோ இல்லைங்கிறது தான். இங்க பெரும்பாலும் ஒரு நாடு இன்னொரு நாடு கூட சண்டை போட போகுதுன்னாலே அந்த நாட்டோடைய பொருளாதாரம் ரொம்பவும் அடிபடும். ஏன்னா போருக்காகிற செலவுகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுன்னு இங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த காரணத்தினாலேயே ஜெர்மனிங்கிற மொத்த நாடு கடும் பசியிலையும் பட்டினிலையும் பஞ்சத்திலையும் வாழ வேண்டிய சூழ்நிலையில தள்ளப்பட்டுச்சு. அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் எல்லாருமே அந்த ஆட்சியாளர்கள் மேல கடும் கோபத்துல இருந்தாங்கங்கிறது யாராலையுமே மறுக்க முடியாது. அவங்க அப்படி அவமானமாகவும் கோபமாகவும் இருந்த காலத்தில் அந்த ஜெர்மனியுடைய அரசாங்கம் அதாவது ஹிட்லர் ஜெர்மனி மக்கள் கிட்ட மன்னிப்பும் கேட்டார். அப்படி மன்னிப்பு கேட்ட ஹிட்லர் ஏற்கனவே இருந்ததை விட இன்னும் சிறப்பாக தன்னுடைய நாட்டை கொண்டு வர்றதா வாக்கும் கொடுத்தாரு. தொடர்ந்து ஜெர்மனி மக்கள் யார் மேலே தன்னுடைய கோபத்தை காட்டுறதுன்னு தெரியாமல் முயற்சிக்கிட்டு இருக்கும் போது தான் அந்த நேரத்தில் கண்ணில் மாட்டினது அந்த அப்பாவியான அதே நாட்டில் வாழ்ந்த யூத மக்கள்கள். ஏன்னா அந்த காலத்தில் யூத மக்கள்களுக்குன்னு ஒரு நல்ல அங்கீகாரமும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவங்களுடைய மத கட்டுப்பாட்டுனால அவங்களுடைய வேலைகள் சனிக்கிழமையில் எதுவும் நடைபெறாது. அப்படி இருக்கும்போது அந்த வார சந்தைகள் கூட சனிக்கிழமைக்கு பதிலாக வெள்ளிக்கிழமையாகவும் மாற்றி அமைக்கப்பட்டுச்சு. அப்படி இருக்கும்போது அங்கிருந்த மக்கள்களுடைய எல்லா கோபமும் அங்கிருந்த யூதர்கள் மேலே கொட்டப்பட்டுச்சு. அப்படி அந்த கோபத்தின் விளைவா யூதர்கள் ஒரு குறிப்பிட்ட வயசு அடைஞ்ச உடனே அவங்களுடைய மதத்தின்படி செய்ய வேண்டிய ஒரு சடங்கு கூட எட்டியால் செய்ய முடியாமலும் போச்சு. அவரால் மேற்கொண்டு படிக்க முடியாமலும் போச்சு. தங்களுக்கு கல்வியையும் அறிவையும் கொடுத்த அந்த நகரத்தோட பெருமை மிக்க குடிமக்களாக வாழ்ந்து கொண்டிருந்த மொத்த யூதர்களுடைய வாழ்க்கையும் அடியோட சீரழிய ஆரம்பிச்ச காலமும் அதுதான். எட்டியோட அப்பாவும் தன்னுடைய பையன் மேற்கொண்டு படிக்கணுங்கிற ஆசையிலையும் ஆர்வத்திலையும் அதிகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு பெற்றவங்களும் செய்ய விரும்பாத ஒரு விஷயத்த செய்யவும் ஆரம்பிச்சாரு. இதனுடைய விளைவா தன்னுடைய சொந்த அப்பாவினாலேயே யூத அடையாளம் மறைக்கப்பட்டு தான் ஒரு ஜெர்மானிய அனாதை அப்படிங்கிற போலி சான்றிதழை வச்சு தன்னுடைய மேற்படிப்பை அகதிகள் முகாமில் படிக்கிற அப்பாவி நிலைக்கு தள்ளப்பட்டவர் தான் நம்ம எட்டி. ஆனால் அந்த படிப்பு முடிகிற வரைக்கும் தன்னுடைய குடும்பத்தினர்கிட்ட இருந்து தள்ளி இருக்க வேண்டிய சூழ்நிலையிலையும் தள்ளப்பட்டிருந்தார். அந்த படிப்பு முடிஞ்ச உடனே தன்னுடைய அப்பா அம்மா தங்கச்சின்னு இவங்க எல்லாரையுமே பார்க்கறதுக்காக அவர் வாழ்ந்த லீப்சிக் நகரத்திற்கு அவர் திரும்பினாரு. அவருடைய இளமை பருவம் முழுவதுமே அந்த அகதிகள் முகாமில் தான் அவர் செலவிட்டிருக்காரு. அப்படி அங்க இருக்கும்போது அவர் எப்பவுமே தனிமையா தான் உணர்ந்திருக்காரு. அப்படி அந்த உணர்வுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அம்மா அப்பா தங்கச்சி இவங்க எல்லாரையுமே மிஸ் பண்ணியிருக்காரு. அப்படி அவர் மிஸ் பண்ணும்போது எப்படா இந்த படிப்பு முடியும், எப்படா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையிலையும் இருந்திருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அந்த படிப்பும் முடிய உடனே தாமதிக்காம தன்னோட குடும்பத்தினரை பார்க்கறதுக்காக மறுபடியும் லீப்சிக் நகரத்திற்கே திரும்புறாரு. ஆனால் அவர் எடுத்த இந்த ஒரு முடிவால தான் அவரோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃபே புரட்டி போட செஞ்சது. என்னதான் எட்டி தன்னோட குடும்பத்தை பார்க்கறதுக்காக அங்கிருந்து ஆசையாக கிளம்பி வந்தாலும் இங்கே நடந்தது என்னவோ. அவர் நடு ராத்திரியில தான் அந்த வீட்டுக்கும் போய் சேர்றாரு. துரதிருஷ்டவசமாக அந்த வீடு பூட்டியே இருந்துச்சு. அந்த வீட்டில் யாருமே இல்லை. அவர் அந்த வீட்டு கதவை உடைச்சி திறக்கும்போது அவர் வளர்த்த அந்த நாய் தான் அங்கே இருந்துச்சு. அவர் என்னென்னவோ கனவுகள்லாம் வந்தார். அவருடைய குடும்பத்தினர் அவரை வரவேற்கிறதுக்கு இருப்பாங்க, அவங்க பார்த்து அதிர்ச்சி அடைவாங்க, நம்ம புள்ள திரும்பவும் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரியான நிறைய கனவுகள் பொதுவாகவே ஒரு மனுஷனுடைய மனசுக்குள்ளே இருக்கிறது இயல்பு தான். அந்த மாதிரி கனவோடு வந்த அவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி என்னவோ, அந்த வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை. அவர் ஏதோ ஒரு குழப்பத்திலையும் இங்கே என்னதான் ஆச்சுன்னு தெரியலங்கிற ஒரு பயத்திலையும் அவர் அந்த வீட்டுக்குள்ளே போகவும் ஆரம்பிக்கிறாரு. அந்த வீடு ஃபுல்லாக அவர் தேடி பார்த்தோம், அங்கே அந்த நாயை தவிர வேறு யாருமே இல்லை.
அதுக்கப்புறம் அவர் சின்ன வயசுல படுத்துக்கிட்டு இருந்த அந்த ரூமை நோக்கி நடந்து போறாரு. ஏன்னா அவருக்கு வேற வழியும் இல்லை. நடு ராத்திரியில யாரோட வீட்டையும் தட்டி இங்க இருந்த குடும்பம் எங்க போயிருக்காங்க அப்படிங்கிறதையும் கேட்க முடியாது. அது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நடு ராத்திரியா இருந்த காரணத்தினால வேற வழியும் இல்லாம அவருடைய ரூமுக்குள்ளேயே நுழையிறாரு. அங்க போயிட்டு அவருடைய சின்ன வயசு ஞாபகங்கள், அவருடைய குடும்பத்தினர்களுடைய ஞாபகங்கள், இது எல்லாமே அவருடைய மனசை வாட்டி வதைச்சாலும் அவருடைய உடல் அசதியினால தன்னை அறியாமலே தூங்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மனுஷன் நேரமா நான் தெரியல. அவர் தூங்கிட்டு இருந்த தூக்கம் கூட அவருக்கு நிலையால. ஒரு நேரத்தில் அவருக்கே முழிப்பு வந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கேன்னு ஃபீல் பண்ணார். அப்போ பார்த்தா அந்த வீட்டோடைய நிலக்கதவை ஒரு நாசி ரவுடி கும்பல் அடித்து உடைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கு. அது அத்துமீறி உள்ளே வந்த அந்த கும்பல் அவரையும் அடித்து அவர் போட்டிருந்த ட்ரெஸ் ஃபுல்லாக ரத்த கரையாகவும் இருக்குது. இந்த மனுஷனோட விதி எங்கே விளையாடுது தெரியுமா? ஒரு காலத்தில் சின்ன வயசில் அவர் பேசி சந்தோஷமாக இருந்த அக்கம் பக்கத்து வீட்டினர்கள் கூட அந்த கும்பலில் இருக்கிறத அவர் பார்க்குறாரு. ஒரு நிமிஷம் நாம் அந்த இடத்துல வாழ்ந்திருந்தா எப்படி திங்க் பண்ணியிருக்கோன்னு யோசிச்சு பாருங்களேன். டேய், உங்கள் கூட தான்டா சின்ன வயசுலலாம் நான் சந்தோஷமாக சிரிச்சு ஆடி ஓடி விளையாண்டு பழகினேன். நீங்களும் கூட அவனும் கூட சேர்ந்துட்டீங்க. இந்த மாதிரியான அதிர்ச்சியும் வலியும் கலந்த சூழ்நிலையாக அவருக்கு அது இருந்துச்சு. சரி, இதோடு நிறுத்தினாங்களான்னு கேட்டா அதுவும் இல்லை. அவரை காப்பாற்றுறதுக்கு வந்த அவர் வளர்த்த நாயை கூட விட்டு வைக்காம அதையும் கத்தியால் குத்தி கொன்று அவர் எதுக்கையே அவரோட வீட்டை அடித்து உடச்சி இடித்து அதை எல்லாத்தையும் அவர் கண்ணாடியே பார்க்க வச்சு இது இவருக்கு மட்டும்தான் நடக்குதான்னு பார்த்தா எல்லாருக்குமே இதுதான் நிலைமை. மற்ற யூத மக்கள்களை கொண்டாவது அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் சூறையாடிட்டு போகணுங்கிற நோக்கத்தோட அவங்கள படுத்துகிற பாடு இருக்கு கொஞ்சம் நிமிஷம் இல்லை. தெரிஞ்சோ தெரியாமலோ இவர் இந்த மாதிரி இடத்துல போய் மாட்டிக்கிட்டார். இதில் கொடுமை என்னன்னா, இவர் வருவார் வரமாட்டாருங்கிறது எதுவுமே யோசிக்காம அவருடைய குடும்பமும் அவர் அங்கே போயிட்டாரு, இதுக்கு மேலே அவர் வாழ்க்கையை அவரே பார்த்துக்குவாரு, எங்கேயோ நம்ம புள்ள நிம்மதியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவரை அமைச்ச உடனே இவங்க எல்லாருமே தலைமறைவாகவும் ஆயிட்டாங்க. இந்த விஷயம் நம்ம எதுக்கு பாவம் தெரியல. அவர் கண் எதிரிலேயே யூத மக்களுக்கு நடக்கிற அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் அவரால் சகிச்சுக்கவே முடியலை. அதை தொடர்ந்து தன்னை ஒரு பெருமைமிக்க ஜெர்மானியனா அடையாளப்படுத்திக்க கூட அவர் விரும்புறதில்லை. இங்கே கலவரம் நடத்தப்பட்ட இடத்துல இருந்த மொத்த யூத மக்கள்களையும் நாசியினை சேர்ந்த ரவுடி கும்பல்களால் பக்கத்தில் இருந்த ஒரு ஜூவோடைய பார்க்கிங் ஷெட்டுக்கு இழுத்துட்டு போகப்பட்டாங்க. அப்படி இழுத்துட்டு போகப்பட்ட யூத மக்கள்களில் தான் நம்ம எட்டியும் மாட்டிக்கிட்டு இருந்தாரு. அங்கே அவர் பார்த்த அந்த காட்சிகள் அவருடைய மனசையே உலுக்கி எடுத்தது. அவர் மனசுல இன்னைக்கு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற கடைசி நாளும் நம்மளுடைய வாழ்க்கை இன்னையோட முடிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு உயிர் பயமும் ஏற்பட்டுச்சு. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்க யூத மக்கள்களை சேர்ந்த ஆண்களுடைய சடலங்கள் எங்கு பார்த்தாலும் கிடந்துச்சு. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1938ஆம் ஆண்டு ஹிட்லரால கட்டப்பட்ட நிறைய வதை முகாம்கள்ல அதுவும் ஒன்னா இருந்துச்சு. அந்த முகாம்கள்ல அவங்க பட்ட கஷ்டங்கள் எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால நிம்மதியா டாய்லெட் கூட போக முடியாது. அவங்களுக்கு அங்க டாய்லெட் வசதியும் கிடையாது. கைகளால் நோண்டப்பட்ட பள்ளங்கள்ல உட்கார்ந்துதான் அவங்க பாத்ரூம் போக வேண்டியதாக இருந்தது. அவங்களுடைய பின்புறத்தை தூய்மைப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு டாய்லெட் பேப்பர் கூட கொடுக்கப்படலை. இந்த காரணத்தினாலேயே அங்கிருந்த எல்லாருக்கும் நோய் தொற்றுகள் அதிகமாக காணப்பட்டது. அது இல்லாம அங்க இருந்த மக்கள் கூட்டம் சோகமாகவும் பசியும் பட்டினியுமாகவும் காணப்பட்டது. அங்க அடிமைப்படுத்தப்பட்டிருந்த யூத மக்கள்களை சேர்ந்த டாக்டர்ஸ், லாயர்ஸ், இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரியானவங்களை கூட ஒரு சராசரி அடிமையை விட ரொம்ப கீழ்த்தனமா வேலை வாங்கப்பட்டவங்க. இது அங்கிருந்த யூதர்களை உடல் ரீதியா மட்டும் இல்லாம மன ரீதியாகவும் உருக்குலைய வச்சது. இருந்த நாசிஸோடைய மனநிலை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அடிமையை நடத்துற யூதர்கள் அவங்களுடைய பேச்சை கேட்கலன்னா ஒரு கட்டத்தில் அவங்கள அடிச்சு துன்புறுத்துறதும் இல்லைன்னா அவங்களுக்கு விடுதலை தரங்கிற பேர்ல ஓட விட்டு ஏதோ ஒரு மிருகத்தை சுட்டு வேட்டையாடுற மாதிரி சுட்டு வேட்டையாடி ஒரு விளையாட்டாவே அதை செய்ய ஆரம்பிச்சாங்க. என்னதான் இரவு நேரத்துல இருள் நம்மள சூழ்ந்திருந்தாலும் வானத்துல இருக்கிற நிலவின் வெளிச்சம் போல நாசி கூட்டத்துல காவலாளியா இருந்த ஒருத்தர் நம்ம ஏட்டிய அடையாளம் கண்டுபிடிச்சாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏட்டி அனாதைங்கிற பேர்ல படிச்ச அந்த அனாதை முகாமுல அவர் கூட படிச்சவர் தான் இவர். அவர் எட்டிய அங்க இருந்த ஒரு ஹையர் அபிஷியல் கிட்டே கூட்டிட்டு
போய் இவர் நாசிக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்ட்டு இவருடைய மெக்கானிக்கல் ஸ்கில்லை பற்றி எடுத்து சொல்கிறாரு. இதை கேட்டு அந்த ஹையர் அஃபிஷியலும் இவர் காலம் முழுக்க நாசிக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் பெயிலில் அங்கேருந்து வெளியில் அனுப்புறாரு. எட்டியோட மனசை உருக்குலைகிற மாதிரி இன்னொரு விஷயமும் நடந்தது. அப்படி என்ன ப்ரோ ஆச்சு? அவர் தான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டாரு, இவ்வளோ கொடுமைகளையும் பார்த்துருக்காரு, இதுக்கு மேலேயும் அவருடைய மனசை உருக்குலைக்கிற அளவுக்கு அப்படின்னு நடந்துச்சு. அவர் ஒரு மனிதரை கண்ட உடனே உடஞ்சி சுக்குநூறாகி என்ன இடத்துலயே என்ன பேசுறது என்ன பண்றதுன்னு தெரியாம திக்குமுக்காகி நின்று யார் அவர் பார்த்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எட்டி யாரை தேடி இங்க வந்தாரோ, எட்டி யாரை தேடி வந்ததுனால இங்க இவ்வளவு கஷ்டங்களை அவர் அனுபவிக்க வேண்டியதா இருந்துச்சோ அப்படிப்பட்ட எட்டியுடைய குடும்பம் எட்டிக்கு முன்னாடியே நாசி அமைப்பு கிட்ட மாட்டிக்கிட்டு இங்க அடிமைப்படுத்தப்பட்டிருந்துச்சு. அதை உறுதிப்படுத்துற விதமா எட்டி முன்னாடி வந்து நின்று அந்த நபர் யாருன்னா எட்டியுடைய அப்பா. அந்த ஹையர் அபிஷியல் பண்ண கண்டிஷன் பெயிலின் படி எட்டியும் அவருடைய அப்பாவும் நாசி அமைப்புடைய மெக்கானிக்கல் குடோனுக்கு போய் அங்கே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறது தான் கண்டிஷன். ஆனால் எட்டியும் அவங்க அப்பாவும் அந்த நாட்டை விட்டு தப்பிக்க முயன்றாங்க. அப்படி முயற்சி பண்ணும்போது சட்ட விரோதமாக நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு அனுப்புகிற ஆட்களை கண்டு அவங்க கிட்ட காசையும் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட அந்த ஆட்கள் ஒரு கட்டத்தில் எட்டியுடைய அப்பாவையும் கூட்டுக்கிட்டு கடக்கவே சாத்தியமில்லாத ஒரு எல்லைக்கிட்ட கூட்டி கொண்டு போய் நிறுத்தினாங்க. அந்த எல்லையை சீக்கிரமாக நீங்கள் கடந்துருங்க, இல்லைன்னா இங்கே இருக்கிற சர்ச் லைட்ஸ் உங்கள் எல்லாரையும் கண்டுபிடிச்சிரும், அப்புறம் நீங்கள் மாட்டிக்குவீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க 2 பேரும் தப்பிக்க முயலும் போது ஒரு கட்டத்தில் எட்டி அந்த எல்லையை தாண்டிடுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது, இவ்வளவு தூரம் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம கூட வந்த நம்ம அப்பா அந்த இடத்துல இல்லை. அங்கே இருந்த மற்ற அகதிகளையும் தான் கூடவே இந்த எல்லையை கடக்கிறதுக்காக அங்கேயே இருந்து உதவி பண்ணுறதுக்காக நின்று அவங்க அப்பா மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த எல்லாருமே அங்கே இருந்த சர்ச் லைட்டால் கண்டுபிடிக்கவும் பட்டாங்க. இல்லாமல் இவர் கடந்து வந்த இந்த பெல்ஜியம் எல்லையின் ஓரமாக இருந்து ஒளிந்து பார்க்கப்பட்ட எட்டியோட கண் முன்னே அவங்க எல்லாரும் இழுத்து செல்லவும் படுறாங்க. ஒரு கட்டத்தில் தன்னுடைய குடும்பத்தை இழந்து படிப்புக்காக அகதிகள் முகாமுக்கு போய் தன்னுடைய இளமை பருவம் முழுச அங்கேயே கழிச்சு படித்து முடிச்சு எப்படா வீட்டுக்கு போவோம்னு நினைக்கும் போது அந்த நாள் கிட்ட வந்து அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கும் வந்து வீட்டுக்கு உள்ள வந்து பார்க்கும்போது யாருமே இல்லைன்னு தெரிஞ்சு மனமுடைஞ்சி படுத்திருந்த எட்டி ரவுடி கும்பல் அடிச்சு ரத்தம் வர அளவுக்கு அப்படி காப்பாற்ற வந்த அவர் படத்த நாயையும் கத்தியால குத்தி கொண்டு தூக்கி எரிஞ்சு சொட்ட சொட்ட வதை முகாமுக்கு இழுத்து செல்லப்பட்டு அங்க கொடுமைப்படுத்தப்பட்டு அங்க இருந்து ஒரு நபரால் கண்டுபிடிக்கப்பட்டு உயரதிகாரி கிட்ட கூட்டு செல்லப்பட்டு உயரதிகாரி கண்டிப்பின் பெயரால் வழியா தன்னுடைய அப்பாவையும் பார்த்து சந்தோஷமும் பட முடியாம மனமும் நொறுங்கி போய் கட்டத்துல தன்னை எப்படியோ இந்த நாட்டை விட்டு வெளியே அனுப்பினா போதும் காசையும் கொடுத்து இவ்வளவு தூரம் வந்து இதுக்கு மேலேயாவது சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த நேரத்துல தன்னுடைய கனவுகள் எல்லாமே கல்ல வீசப்பட்டு கலைச்சி விடப்பட்டு வெறும் கையோடு நின்றுட்டு இருக்கிற நம்ம எட்டியோடைய மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஒரு கட்டத்தில் ஒரு வழியாக பெல்ஜியமுக்கு எட்டியோடைய அப்பா அம்மா தங்கச்சின்னு 3 பேருமே வந்து சேர்றாங்க. ஆனால் எட்டியோடைய நேரமும் என்னவோ தெரியல, எட்டி பெல்ஜியம் நாட்டு போலீஸ்கர்களால் கைது செய்யப்பட்டிருந்தார். எட்டி பெல்ஜியம் நாட்டுக்கு அத்துமீறி நுழைஞ்சாரு அப்படிங்கிறது அந்த நாட்டுடைய அரசாங்கம் எப்படியோ கண்டுபிடிச்சிருந்தது. அவர் ஜெர்மானி நாட்டை யூதர்னு தெரிஞ்சிருந்தோம், ஜெர்மானிய அரசாங்கம் அங்கே என்னெல்லாம் பண்ணுதுன்னு தெரிஞ்சிருந்தோம். இங்கே பெல்ஜியம் அரசாங்கம் எட்டிக்கு 1 வருஷ கால சிறை தண்டனையை விதிச்சாங்க. 1940ஆம் ஆண்டுல ஜெர்மனி பெல்ஜியம் மீது படையெடுத்து போகும்போது பெல்ஜியம் எட்டி போன்ற எல்லா சிறைவாசிகளையும் விடுதலை செஞ்சது. விடுதலையான எட்டி அங்கிருந்து பிரான்ஸ் வரைக்கும் நடந்தே போய் இங்கிலாந்துக்கு ஒரு கப்பலையும் பிடிக்கிறதுக்கு இருந்தாரு. ஆனா அங்க ஏற்பட்ட குழப்பங்களின் காரணமா எந்த அகதிகளையும் அந்த கப்பல் எடுத்துக்கிட்டு போக விருப்பப்படலை. அதனால் அங்கிருந்த உள்ளூர் விவசாயிகள் கிட்ட சாப்பாடு வாங்கி தங்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஏகப்பட்ட இடங்களில் படுத்து தூங்கி இந்த மாதிரியே எட்டியும் அங்கே சுற்றிக்கிட்டு இருந்தார். இப்படியும் ஒரு கட்டத்தில் எட்டி கைது செய்யப்படுறாரு. இந்த தடவை பிரான்ஸில் இருக்கிற தென்மேற்கு குர்ஸ் முகாமுக்கு அவரை கூட்டிகிட்டு போகப்படுறாரு. எட்டியை பொறுத்த வரைக்கும் இது வெறும் முகாம் தானே, நம்ம இந்த மாதிரி முகாமில் ஏற்கனவே இருந்திருக்கோமே, இங்கே நமக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இருக்கும், கொஞ்சம் நிம்மதி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார்.
ஆனா அவருடைய விதி வழக்கம் போல வேலையை காட்ட ஆரம்பிச்சது. பிரெஞ்சை சேர்ந்த அரசாங்கம் ஜெர்மனியை சேர்ந்த கைதிகளை ஜெர்மனிக்கே மறுபடியும் கொடுக்கறதா ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருந்தாங்க. இதனுடைய விளைவா எட்டிய போலாண்டை சேர்ந்த ஆஷுஷ் அப்படிங்கிற ஒரு கொடூரமான முகாமுக்கு ரயிலின் மூலமா ஏற்றி செல்லப்படுறாரு. இப்படி இருந்தாலும் எட்டி தன்னுடைய விடாமுயற்சியால் அந்த ட்ரெயினில் இருந்த ஒரு கண்டக்டருடைய ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து அந்த ட்ரெயினில் அடிப்பக்கமாக ஒரு பாட்டை பிரித்து எப்படியோ அந்த ட்ரெயினில் இருந்து குதிச்சு நடு ராத்திரியிலேயே மறுபடியும் அவர் பெல்ஜியம் நாட்டை அடைகிறாரு. ஒரு வழியாக பெல்ஜியம் நாட்டை திரும்பவும் அடைஞ்சி வழியில் எவ்வளோ வழிகள் பட்டிருந்தாலும் யார் கண்ணிலையும் மாட்டாமல் பதுங்கி இருந்து வாழ்ந்து கடைசியாக இத்தனை நாள் கஷ்டத்தையும் இவ்வளவு வழிகளையும் தாங்கி எதுக்காக அவர் இன்னமும் தன்னுடைய உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தாரோ அந்த நொடி அவர் கண்ணு எதிர்க்க வந்தது. அவர் இத்தனை நாள் கஷ்டப்பட்ட விளைவா தன்னுடைய நண்பனுடைய வீட்டு கூரையில பதுங்கி இருந்த தன்னுடைய குடும்பத்தை அவர் சந்திச்சாரு. ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்த அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்ததில் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு எவ்வளோ சந்தோஷங்கிறது நம்மளால் வெளியில் சொல்லவே முடியாது அந்த அளவு. ஆனால் இந்த இடத்துல தான் நம்ம எட்டியோடைய விதி அதோடைய சதியை தொடங்க ஆரம்பிச்சது. நம்ம எட்டியோடைய சந்தோஷமும் அவங்க குடும்பத்துடைய சந்தோஷமும் ரொம்ப நேரம் நீடிக்கல. சுற்று வட்டாரத்தில் வாழ்ந்த யாரோ ஒருத்தர் பிரெஞ்சு கவர்மெண்ட்டுக்கு இதை சொல்லிட பிரெஞ்சு போலீஸ் மொத்தமும் அந்த இடத்துல ஒன்று கூடி எட்டியோடைய குடும்பத்தை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணப்பட்ட எட்டியை மட்டும் இல்லாமல் இது தடவை ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே அந்த கொடூரமான ஆஷுஷ் முகாமுக்கு அனுப்பப்படுறாங்க. அந்த ரயிலில் இந்த தடவை தப்பிச்சு போகிறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஏன்னா அந்த ரயிலில் மொத்தமாக 150 பேர் இருந்தாங்க. அதில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள்னு எல்லாருமே இருந்தாங்க. அவங்க எல்லாமே ரொம்ப நெருக்கமாக இருந்ததுனாலையும் அவங்க சுவாசிக்கிறதுக்கு இருந்த காற்று ரொம்ப சூடாக இருந்ததுனாலையும் அவங்க சுவாசிக்கிறதுக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பயணம் மொத்தம் 9 நாளாக இருந்துச்சு. அந்த 9 நாளுக்கும் அவங்களுக்கு சாப்பாடுன்னு ஒன்று கொடுக்கவே படலை. அவங்களுக்கு ஒரே ஒரு பேரல் தண்ணி மட்டுமே தான் அந்த கவர்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுன்னு யோசித்த நம்ம எட்டியோடைய அப்பா ஒரு 150 ஸ்கொயர் பீசஸ் ஆஃப் பேப்பர்ஸை ஒரு கப்பாக உருவாக்குனாரு. கப்ஸில் காலையிலையும் சாயங்காலமா எல்லாருக்கும் ஒரு கப் தண்ணியும் பிரித்து கொடுக்கப்பட்டது. அப்படி கொடுக்கப்பட்டதில் 150 பேரில் 2 பேரை தவிர மீதி எல்லாருமே சேஃபாகவும் போய் அந்த இடத்த சேர்ந்தாங்க. அப்படி அந்த இடத்த போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த பெட்டியை தவிர மற்ற பெட்டியில் இருந்த மற்ற மக்கள்களில் 40% பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிறது. ஆனால் அப்படி இறந்த மக்கள்கள் இதுக்காக தான் இத்தனை காலமாக வாழ்ந்தாங்களா அப்படிங்கிறத யோசித்து பார்க்கும்போது இருக்கிறவங்களாலேயே ஏற்றுக்க முடியல. சரி, இந்த கொடுமைகள் இதோட விட்டுதான்னு பார்த்தா அங்கே இருக்கிற எல்லாரையும் 2 பிரிவாக பிரிக்கிறாங்க. இளைஞர்கள் எல்லாரையுமே ஒரு பிரிவு பிரிக்கிறாங்க, குழந்தைகள் மற்றும் பெரியவர்களை ஒரு பிரிவாக பிரிக்கிறாங்க. அங்கே இருந்த இளைஞர்கள் எல்லாரையுமே வேலை செய்கிறத கூட்டிகிட்டு போகப்பட்டாங்க. மற்ற குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் எல்லாரையுமே ஒரு விஷ வாயு நிறைஞ்ச அறையில் அடைச்சி அவர்களை கொல்ல போகிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. கடைசியாக ஒரு தடவை தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு கூட எட்டிக்கு நேரம் வழங்கப்படலை. அப்படி கூட்டி செல்லப்பட்ட இளைஞர்களில் நிறைய பேர் தற்கொலையும் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா அங்கே மனசாட்சியே இல்லாமல் வேலை வாங்கினது தான். வேலை வாங்கப்படும் போது ஒருத்தரால் ஒழுங்காக வேலை செய்ய முடியல அப்படிங்கிறது அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பாரபட்சம் பார்க்காம அடுத்த நொடியே அவங்கள கொன்று வீசிடுறாங்க. இதை பார்க்கும்போது சாதாரணமாக இருக்கிற மக்கள் யாருக்கு உடஞ்சி அவங்க தற்கொலையும் பண்ணிக்கிற சூழல் ஏற்படுது. கொஞ்சம் கூட ஓய்வும் இல்லாமல் தூங்கும் போது போத்திக்கிறதுக்கு போர்வை இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அங்கே கடும் குளிர் அவங்கள வாட்டி வதைச்சது. இந்த கடும் குளிரில் உறைஞ்சும் அந்த குளிரை தாக்கு பிடிக்க முடியாமலும் அந்த சூழலை எதிர்கொள்ள முடியாமலும் மன தைரியத்தை இழந்த நிறைய பேர் ஒருத்தர் பின் ஒருத்தராக தற்கொலையும் பண்ணிக்கிறாங்க. ஏன் பல பேர் அந்த சித்திரவதையை தாங்காம அங்க சுற்றி போடப்பட்டிருந்த மின்சார வேலியில பாஞ்சி தன்னுடைய உயிரை இழந்தாங்க. அப்படி இருந்தும் எட்டி தன்னுடைய உயிரை மாய்க்க விரும்பல. ஏன்னா எட்டிக்கு தன்னுடைய தங்கச்சியாவது உயிரோட இருப்பாளா இல்லையா அப்படிங்கிறது தெரியணுங்கிற ஆசை இருந்துச்சு. அவர் நினைச்ச மாதிரியே அவருடைய நீண்ட கால போராட்டத்துக்கு அப்புறமேட்டா தன்னுடைய தங்கச்சியை இன்னொரு மூலையில அவர் கண்டுபிடிக்கிறாரு. அதே நேரத்துல எட்டியே ஆச்சரியப்படுற வகையில அவரை மாதிரியே எல்லாத்துலயும் மாட்டிக்கிற அவருடைய சகோதரனான கர்ட்டையும் அங்க கண்டுபிடிக்கிறாரு.
ஏன் பல பேர் அந்த சித்திரவதையை தாங்காம அங்க சுத்தி போடப்பட்டிருந்த மின்சார வேலியில பாஞ்சு தன்னுடைய உயிரை இழந்தாங்க. அப்படி இருந்தும் எட்டி தன்னுடைய உயிரை மாய்க்க விரும்பல. ஏன்னா எட்டிக்கு தன்னுடைய தங்கச்சியாவது உயிரோட இருப்பாளா இல்லையா அப்படிங்கிறது தெரியணுங்கிற ஆசை இருந்துச்சு. அவர் நினைச்ச மாதிரியே அவருடைய நீண்ட கால போராட்டத்துக்கு அப்புறமேட்டா தன்னுடைய தங்கச்சியை இன்னொரு மூலையில அவர் கண்டுபிடிக்கிறாரு. அதே நேரத்தில் எட்டியே ஆச்சரியப்படுற வகையில் அவரை மாதிரியே எல்லாத்துலேயும் மாட்டிக்கிற அவருடைய சகோதரரான கர்ட்டையும் அங்கே கண்டுபிடிக்கிறாரு. நம்ம திடீர்னு பார்க்குற கர்ட்டை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னா, எட்டியுடைய எல்லா பிரச்சனையிலையும் கர்ட்டும் ஒரு பெரிய பங்கு வகிச்சாரு. எட்டி முதல்ல மாட்டினதுலேருந்து அவருக்கு நண்பனாக இருந்தது இந்த கர்ட் தான். எல்லா இடத்துலையுமே இந்த கர்ட்டை பார்க்கலாம். ஆனால் எட்டி அவருக்கான நண்பனை கர்ட்டை இந்த இடத்துல பார்த்த உடனே அவருடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல. உண்மையான நண்பனை நம்ம செத்து போச்ச காலத்துக்கு அப்புறம் மறுபடியும் அவனை பார்க்குறோன்னும் போது ஒரு அதிர்ச்சி கலந்த சந்தோஷம் எல்லாமே ஒரு நல்ல ஹைப்பையும் கொடுக்கும். சரியா 1945ஆம் ஆண்டு அந்த கொடூர முகாமான ஆஷ்விட்ஸ் முகாமுடைய தளபதி அந்த இடத்தை விட்டு காலி பண்ணி மொத்த பேரையும் வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக திட்டமிட்டு இருந்தாரு. ஏன்னா அப்பத்திய ரஷ்ய படைகள் அவங்கள பின்தொடர்ந்து நெருங்கிட்டு இருந்துச்சு. அப்போ நாசிகள் தன்னுடைய குற்றங்களை மறைக்கிறதுக்காக எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த இடத்தையே வெக்கேட் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு மற்ற கைதிகள் எல்லாரையுமே கூட்டிட்டு போகவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. மற்ற கைதிகளுமே அந்த குளிர் பிரதேசங்கள்ல இருக்கிற கிராமங்கள் வழியா ஒரு பேரணி மாதிரி நடந்து போகவும் ஆரம்பிச்சாங்க. அவங்க அந்த குளிரை சமாளிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அவங்க போட்டிருந்த மெலிசான உடைகளும் காலில் இருக்கிற காலணிகளும் மட்டுமே தான் இருந்துச்சு. கிட்ட சாப்பிட்றதுக்கு உணவோ இல்ல தண்ணியோ எதுவுமே இல்லை. ஒரு வேளை அவங்களால நடக்க முடியல அப்படின்னா பின்னாடி வர ஆட்கள் அவங்கள சொட்டு கீழே வீழ்த்தி இது மற்றவங்க எல்லாருக்குமே தப்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒன்று நடக்கணும் இல்லைனா சாகணும் அப்படிங்கிறத உணர்த்துச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நம்ம எட்டி எப்படிதான் கொஞ்சம் போராடி நடந்துகிட்டு இருந்தாலும் அவருடைய நண்பனால அவ்வளோ தூரம் நடக்க முடியல. சமயத்துல அந்த குழு மொத்தமும் ஒரு இடத்துல தங்கவும் ஆரம்பிச்சது. அந்த இடம் ஒரு கைவிடப்பட்ட கட்டடமாகவும் இருந்துச்சு. இந்த நேரத்துல தான் கர்ட் எட்டி கிட்ட என்னால இதுக்கு மேல இப்படியே நடக்க முடியாது அப்படிங்கறதை சொன்னாரு. இதை கேட்ட எட்டிக்கோ தூக்கி வாரி போட்டுச்சு. தன்னுடைய நண்பனுடைய இறப்பு தன் கண் முன்னாடியே நடக்குமா அப்படிங்கறத எட்டியுடைய மனசு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. மாற்று வழி இருக்கணுமே அப்படின்னு யோசிக்கும் பொழுதுதான் அந்த கைவிடப்பட்ட இடத்துல இருக்கிற ஒரு பாத்ரூம்க்கு மேல ஒரு ஆள் மறைஞ்சிக்கிற மாதிரியான ஒரு இடத்தை பார்த்தாரு. அந்த இடத்துல தன்னுடைய நண்பனை மறைய வச்சுட்டு அதை ஒரு பலகையாலையும் மூடினாரு. இங்க அவரோ இல்ல அவருடைய தங்கச்சியோ இதே முறையில மறைஞ்சு தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்க வேற எந்த தப்பிக்கிற இடமோ இல்லாத காரணத்தினால தன்னுடைய நண்பனாவது உயிர் பழைக்கட்டும் அப்படிங்கிறதுனால அவர் அங்கேயே விட்டுட்டு அவர் மேற்கொண்டு அவருடைய தங்கச்சியோட மற்ற கைதிகளோட நடக்க ஆரம்பிச்சாரு. இதை தொடர்ந்து இவங்க எல்லாருமே இன்னொரு ரயில் பிரயாணமும் மேற்கொள்ள வேண்டியதா இருந்துச்சு. அப்படி போய் அவங்க சேர்ந்த இடம் தான் புச்சன்வேல் முகாம். ஆனா அங்க சூழல் சரியில்லாத காரணத்தினால அதுக்கு பக்கத்திலே இருக்கிற இன்னொரு சின்ன முகாமுக்கும் அவங்க போனாங்க. சின்ன முகாம்ல அவங்க தங்கறதுக்கு ஏத்தவாறு சூழல் இருந்ததுனால அங்கேயே தங்கவும் ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த தங்குற இடம் ரொம்ப நாள் நீடிக்கல. அங்க இருந்தும் மீண்டும் இடம்பெயர ஆரம்பிச்சாங்க. மொத்த கைதிகளும் சில மைல் தூரங்கள் இப்படியே சுத்தி நடக்கிறத பார்த்ததுனால நாசிகள் கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையை இழந்தாங்க. இதை கவனிச்ச எட்டி எப்படியாவது தப்பிச்சு ஆகணும் அப்படிங்கறத முடிவு பண்ணி நினைச்ச மாதிரி நல்லா இருட்டானதுக்கு அப்புறம் வடிநீர் வாய்க்கால், அதாவது சாயக்காடு தண்ணி போய்கிட்டு இருக்கிற அந்த இடத்துல 2 மர பீப்பாய்களோட அவர் குதிச்சாரு. போன வேகத்துக்கு அவருடைய காலணிகளும் கழண்டு ஓடிடுச்சு. அப்படி இருக்கும்போது அந்த குளிரும் அந்த சூழலும் அவரால் தாங்க முடியலங்கிறதுனால அவருக்கு மயக்கமே ஏற்பட்டுருச்சு. ஆனா மயக்கம் வந்ததுக்கு அப்புறமும் அந்த பீப்பாய்களோட மேலேயே சாஞ்சிட்டாரு. அந்த பீப்பாய்கள் மிகவும் வேகமா போய்கின்ற காரணத்தினால என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒண்ணுமே புரியல. கட்டத்துல ஏடி மயக்கம் தெளிச்சு எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த பீப்பாய்கள் மூலமா அவர் தப்பிச்சதையே உணர்ந்தார். அந்த மர பீப்பாய்கள் முழுசாவும் துப்பாக்கி குண்டுகளால துளைக்கப்பட்டிருந்துச்சு. நல்ல வேலையா எதுவும் எட்டி மேல படாத காரணத்தினால ஏத்தி உயிர் தப்பிச்சாரு. இதுக்கு மேல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நம்மளுடைய உயிருக்கு ஆபத்தும் இல்ல அப்படிங்கறத உணர்ந்த எட்டியும் தன்னைத்தானே கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அந்த இடத்தை விட்டு நடக்கவும் ஆரம்பிச்சாரு. என்னதான் அவரு தனக்கு இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சு நடந்து போக ஆரம்பிச்சிருந்தாலும் அவருடைய உடலும் அவருடைய மனமும் இதுக்கு மேலையும் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்வி எழுப்புச்சு. ஏன்னா அவர் இது வரைக்கும் அனுபவிச்ச எல்லாமே அவருடைய மூளையில ஓட ஆரம்பிச்சது. இதனால அவர் பிசிக்கலாவும் மென்டலாவும் ரொம்பவும் வீக்கா இருந்தாரு. இப்படியே ரொம்ப தூரம் நடக்க முடியாத காரணத்தினால அவர் ஒரு குகையை கண்டுபிடிச்சு அதுக்குள்ள போய் கொஞ்சம் தங்கவும் ஆரம்பிச்சாரு. இந்த குகையில போய் தங்கி இருக்கும்போது அங்க கிடைக்கிறத வச்சுதான் உயிர் வாழணுங்கிறதையும் அவருக்கு தெரிய வந்தது. அப்படி இருக்கும்போது அங்க இருந்த நத்தைகளை பச்சையா சாப்பிட்றதும் அந்த குகையில இருக்கிற தண்ணிகளை குடிக்கிறதுமா அவர் உயிர் வாழ்ந்திருக்காரு. ஒரு கட்டத்துல அந்த சாப்பாட்டுனால எட்டிக்கு உடம்பு
உடம்பு சரியாமலும் போச்சு. அதனால அந்த இடத்த விட்டு வெளியில போகணுங்கிறத முடிவு பண்ணாரு. ஆனா வெளியில போனா இறந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்குள்ள இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, வெளியில போய் செத்தாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல இப்படி நம்ம தனியா சாகக்கூடாதுங்கிறதையும் அவர் முடிவு பண்ணாரு. அதனால அந்த இடத்துல இந்த வெளியில நடந்து போயிட்டு இருக்கும்போது இதுக்கு மேலே நடக்க முடியாம அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமாகி கீழே தவழ்ந்து போக வேண்டிய நிலையிலையும் ஆச்சு. அவர் ஏற்கனவே உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஸ்டேபிளா இல்லாம இருந்தாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு மென்டல் டார்ச்சரும் பிசிக்கல் ஒர்க்கும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இருக்க அந்த குகையிலையும் போய் அவருக்கு உடம்பு முடியாம போனது அப்படிங்கிறது அவருடைய மனசை ரொம்பவும் பாதிச்சது. இந்த நேரத்துல தான் எட்டியோட விதி மறுபடியும் வேலையை கட்ட ஆரம்பிக்குது. இவ்வளவு கஷ்டத்தையும் நினைச்சுக்கிட்டு எட்டி தவழ்ந்து போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு இடத்துல நிக்கிறாரு. அது ஏன்னு பார்த்தா எட்டிக்கு முன்னாடி ஒரு பெரிய பீரங்கி நிக்குது. அந்த பீரங்கில இருந்து நிறைய சோல்ஜர்ஸ் இறங்குறாங்க. அந்த சோல்ஜர்ஸ் யாருன்னா அமெரிக்கன் சோல்ஜர்ஸ். அமெரிக்கன் சோல்ஜர்ஸை பார்த்த எட்டிக்கு அவருடைய லாஸ்ட் ஹோப்பும் போயிடுச்சு. அவர் நினைச்ச மாதிரியே அவருடைய வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கும் வந்துட்டாரு. அப்படி இருக்கும்போதும் அவருடைய உடல்நிலை காரணமா அவர் அந்த இடத்துல மயங்கியும் போயிடுறாரு. ப்ரோ என்ன ப்ரோ, ஒரு மனுஷனுக்கு மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குமான்னு கேட்டா ஆமா, எட்டியோட வாழ்க்கையிலையும் அதே தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கு மாறா இந்த தடவை அவருடைய விதி என்ன நினைச்சதுன்னு தெரியல. அமெரிக்கன் சோல்ஜர்ஸால எட்டி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கப்படுறாரு. எட்டி தன்னுடைய மயக்கத்தை தெளிஞ்சு கண்ணை திறந்து பார்க்கும்போது அவர் ஒரு வெள்ளை போர்வையில போத்தப்பட்டிருந்தாரு. அவர் ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டிருந்தாரு. அவரை சுத்தி நிறைய நர்சஸும் டாக்டர்ஸும் நடந்துகிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு நர்ஸ் அவரை பார்த்து அவர் 35% மட்டும்தான் உயிர் பிழைப்பாரு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஏன்னா அவருடைய உடல்நிலை அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருந்துச்சு. அவருக்கு நிறைய ஜுரம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அவரோட எடையே அப்போ பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, வெறும் 28 கிலோ தான் அவர் இருந்தாரு. இந்த நேரத்தில் எட்டிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றி கொடுக்க சொல்லி கடவுள்கிட்ட வேண்ட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு மேல நான் என்னுடைய வாழ்க்கையில வெறும் நல்லதை மட்டும்தான் செய்வேனோ, தன்னுடைய வாழ்க்கையை எந்த ஒரு நேரத்திலையும் வீணடிக்க மாட்டேனோ அவர் வேண்டாரு. ஒரு வழியா எட்டி உயிர் பிழைச்சாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளிவந்த எட்டி மறுபடியும் பெல்ஜியம் நாட்டுக்கே போறாரு. அவருடைய குடும்பத்தை மறுபடியும் சந்திக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவருக்குள்ள இருந்துச்சு. அதே நேரத்துல தான் பெல்ஜியம்ல போரும் முடிந்து இருந்துச்சு. அந்த நேரத்துல அங்க பார்த்த மக்கள் எல்லாருமே நாசிகள் கூட வேலை செஞ்சவங்களா இருந்தாங்க. எட்டியை அடிச்சு துன்புறுத்தி அவருடைய உடைமைகள் எல்லாம் திருடி கொண்டு போன அதே மக்கள் தான் அங்க இருந்தாங்க. இந்த நேரத்துல அவருடைய மனசுல தான் எந்த நாட்டை சேர்ந்தவன், தனக்குன்னு ஒரு அடையாளம் தான் என்ன, இதுக்கப்புறம் நம்மளுடைய லைஃப்ல என்னதான் நடக்க போகுது, ஒருவேளை நம்மளுடைய குடும்பத்தை பார்க்க முடியலன்னா அடுத்த கட்ட லைஃப் என்ன அப்படிங்கிறது நிறைய கேள்விகள் அவருக்குள்ளேயும் இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு அந்த வீதியில நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அதிர்ஷ்டவசமா எட்டி தன்னுடைய நண்பனான கர்க்கையும் பார்க்கறாரு. அந்த கைவிடப்பட்ட பில்டிங்ல பாத்ரூம்ல ஒளிய வைக்கப்பட்டிருந்த அவருடைய நண்பன் கர்க் ரஷ்ய படைகளால காப்பாற்றப்படுறாரு. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் எட்டி அவர்கிட்ட இருந்து விடை பெற்று அவருடைய வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அவருடைய அந்த வீட்டை நோக்கி நடந்து போகும்போது அவருக்கு நிறைய ஞாபகங்களும் மறுபடியும் வர ஆரம்பிச்சது. அப்படி இருக்கும்போது அந்த வீட்டுல புதுசா ஏதோ ஒரு ஆள் நடமாட்டம் இருக்கிறத பார்த்து அதிர்ச்சியான எட்டி அந்த வீட்டை நோக்கி இன்னும் வேகமாகவும் போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி போய் அந்த வீட்டை திறந்து பார்க்கும்போது அந்த கதவை திறந்து பார்த்த எட்டியோடைய மனசு கொஞ்சம் ஆறுதலாச்சு. அதுக்கான காரணம் என்னன்னா அங்க அவர் பார்த்தது அவருடைய தங்கச்சி கிட்ட விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது அவங்களுக்கு நடந்த எல்லாத்தையுமே மறந்து அவங்களுடைய வாழ்க்கைய புதுசா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவங்களோட வீட்டுக்கு மறுபடியும் வந்ததா எட்டி கிட்ட சொன்னாங்க. சரியா எட்டிக்கு இப்பதான் வாழணுங்கிறதுக்கான ஒரு காரணம் கிடைக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவரும் அவருடைய நண்பனான கர்ட்டும் சேர்ந்து ஒரு பில்டிங்ல இருக்கிற அபார்ட்மெண்ட்டை ரெண்டுக்கு எடுத்தும் வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த இடத்துல தான் எட்டியோட வாழ்க்கையில முதலா ஒரு அழகான காதலும் மலர ஆரம்பிச்சது. வாழ்ந்த புளோரேங்கிற ஒரு யூத பெண்மணி மேல எட்டிக்கு காதலும் வர ஆரம்பிச்சது. அவங்க கிரேக்கத்தை சேர்ந்த யூத பெண்மணியா இருந்தாங்க. சரியா நாசிகளுக்கு இவங்க யூத பெண்மணி அப்படிங்கிறது தெரியாமலும் இருந்துச்சு. பல வருடங்களா அவங்க நாசிகளை ஏமாத்தி இருந்தாலும் ஒரு நேரத்துல நாசிகளுக்கு தெரிய வரும்போது அவங்க தன்னுடைய போலி அடையாளத்தை காமிச்சுக்கிட்டு அந்த நாட்டை விட்டும் வெளியேறிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரோட சந்திப்புமே ஒரு முனிசிபாலிட்டி ஆபீஸ்ல தான் நடந்துச்சு. என்னதான் எட்டிக்கு பார்த்த உடனே பிடிச்சிருந்தாலும் புளோரேக்கு அப்படி இல்லை. எட்டி தைரியமா போய் ப்ரொபோஸும் பண்ணாரு. ஆனா இத புளோரே ஒரு நம்பிக்கையில்லாத பார்வையை தான் பார்த்தாங்க. ஏன்னா எட்டி பார்க்கறதுக்கு ரொம்ப நோய்வாய்ப்பட்ட மாதிரியும் ரொம்ப ஒல்லியாவும் இருந்தாரு. இதை பார்த்த எட்டி உடனே புளோரேவை வேற ஒரு இடத்தை கூட்டிகிட்டு போய் அவருடைய வாழ்க்கையில் நடந்த மொத்தத்தையும் மறுபடியும் சொல்றாரு. இதை கேட்ட புளோரேக்கு நம்பவும் முடியல, அவங்க நம்பவும் இல்லை. அவங்க ஓரளவுக்கு தான் அதை புரிஞ்சுக்கவும் ட்ரை பண்ணாங்க. காலப்போக்குல அந்த காதல் புளோரேக்கும் வர ஆரம்பிச்சது. புளோரேயோட அம்மாவும் எட்டியை ஏத்துக்கிட்டாங்க. எட்டியை தன்னுடைய சொந்த புள்ள மாதிரியும்
குழந்தைகளையும் அவங்க அம்மா பார்க்க ஆரம்பிச்சாங்க. சரியா ஏப்ரல் 20, 1946 ஆண்டு அவங்களுக்கு கல்யாணமும் நடந்துச்சு. திருமணமான முதல் ஆண்டுல எட்டிக்கும் அவருடைய மனைவிக்கும் நிறைய சண்டைகளும் வர ஆரம்பிச்சது. ஏன்னா எட்டியுடைய பழைய ஞாபகங்களால எட்டி சராசரியான வாழ்க்கைய வாழவும் முடியாம ரொம்பவும் சிக்கி தவிச்சாரு. தன்னுடைய குடும்பத்தை எழுந்த சோகத்திலையும் எட்டி சிக்கி தவிச்சாரு. அப்படி இருந்தும் காலப்போக்குல எட்டியுடைய மனைவி கர்ப்பமாகவும் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு பிள்ளையையும் பெற்றெடுத்தாங்க. அந்த பிள்ளைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் எட்டிக்கு எதனால வாழறோம் அப்படிங்கறது இன்னமும் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் உயிர் வாழ்றதுடைய அற்புதத்தையும் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அவருடைய வதைமுகாம் வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் எட்டி கிட்ட போயிட்டு, நீ இதுல இருந்து வெளியே போனதுக்கு அப்புறமேட்டா ஒரு கட்டத்துல கல்யாணமாயி உனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்து உனக்குன்னு ஒரு பிள்ளைகளும் இருந்து அவங்க குடல நீ நிம்மதியா இருப்பன்னு சொல்லியிருந்தா எட்டி அதை நம்பியிருப்பாரா அப்படிங்கறத அப்பதான் யோசிச்சாரு. கடைசியா எட்டி பெல்ஜியம் விட்டு வெளியில போக்கவும் ஆரம்பிச்சாரு. ஏன்னா பெல்ஜியம்ல இருக்க எட்டிக்கு பழைய ஞாபகங்கள் மறுபடியும் வந்தது. அது மட்டும் இல்லாம எட்டி மேற்கொண்டு வாழறதுக்கு ஒரு 6 மாசமும் அவர் ஒரு அகதி அப்படிங்கிற ஃபார்மை ஃபில் பண்ணி மறுபடியும் அந்த இடத்துல வாழ வேண்டியதா இருந்துச்சு. அதனால அங்க இருந்து வெளியில போகணும். எட்டியும் அவருடைய மனைவியும் அவருடைய குழந்தைகளும் ஆஸ்திரேலியாவுக்கு கிளம்புறாங்க. அந்த குடும்பமே முதல்ல ஆஸ்திரேலியாவுக்கு வந்து இறங்கும் போது அவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை அங்க காத்துக்கிட்டு இருந்துச்சு. எட்டி ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான பொருட்கள் தயாரிக்கிற ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர ஆரம்பித்தார். அப்படி ஒரு வேலைக்கு சேர்ந்து அவர் சம்பாதிச்ச காசை வச்சு ஒரு வீட்டையும் வாங்கினார். அந்த வீட்டில் போய் குடிபெயர்ந்து அந்த வீட்டில் வாழவும் ஆரம்பித்தார். இந்த தடவை அவர் உண்மையாகவே சுதந்திரமாக வாழ ஆரம்பித்தார். அவருடைய வாழ்க்கை இப்படியே போய்கிட்டு இருக்கும் போது எட்டி அவரை மாதிரியே இன்னும் 20 பேரை கண்டுபிடிக்கிறாரு. அவங்க எல்லாருமே அவர் அனுபவிச்ச அதே மாதிரியான தொல்லைகளையும் அனுபவிச்சுட்டு வந்தவங்க தான். அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாருமே ஒரு இடத்துல மீட் பண்ணி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிட்டாங்க. இது எட்டிக்கு எவ்வளவோ ஆறுதலாகவும் இருந்துச்சு. ஏன்னா அவருடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு சில பேர் அவருக்கு கிடைச்சாங்க. சரியா 1975 ஆண்டு ஆஸ்திரேலியாவில் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அமைப்பையும் தொடங்கினாங்க. அமைப்புடைய பெயர் என்னன்னா ஆஸ்திரேலியன் அசோசியேஷன் ஜூயிஷ் ஹோலோகாஸ்ட் சர்வைவர்ஸ் அப்படிங்கிறது தான். அதை தொடர்ந்து 1992 ஆண்டு அவங்க சிட்னி ஜூயிஷ் மியூசியம் அப்படிங்கிற ஒரு மியூசியமையும் திறந்தாங்க. மியூசியம்ல எட்டி தொடர்ச்சியா அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பத்தியும் பாசிசம் ஆட்சியில் அவருக்கு நடந்த கொடுமைகளை பத்தியும் அங்கிருந்த மக்கள்கள் அவருக்கு செஞ்ச நல்லது கெட்டதுன்னு எல்லாத்தையுமே பேச ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்லாம போர்ல அவருக்கு நடந்த கசப்பான நினைவுகளையும் தாண்டி அவருக்கு இன்னுமே காத்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைய உலகத்திலேயே மிகவும் மகிழ்ச்சியான மனிதனா வாழணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. அதை தொடர்ந்து சரியா 2020 ஆண்டு எட்டி 100வது வயதையும் அடைஞ்சாரு. அவர் 100வது வயதை அடைஞ்ச உடனே அவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து அவங்களுடைய 75ஆம் ஆண்டு திருமண விழாவையும் கொண்டாடினாங்க. அவருடைய திருமணம் நடந்தது ஏப்ரல் 20. ஹிட்லர் பிறந்ததும் அதே ஏப்ரல் 20 தான். அவங்களுடைய திருமணம் 75ஆம் ஆண்டையும் தொட்டது. ஹிட்லருடைய வாழ்க்கை என்னவோ கல்லறைக்குள்ள போனது. எட்டி ஜேக்கோவின் வரலாறின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்து என்னன்னா, 1933ஆம் ஆண்டு ஹிட்லர் ஆட்சிக்கு வந்தப்போ எட்டி ஜேக்கோவுடைய வாழ்க்கையே சிதைஞ்சு போச்சு. நாசிக்களுடைய வதை முகாம்களில் நினச்சி பார்க்க முடியாத டார்ச்சரை அவர் தாங்கி நின்னார். இது மட்டும் இல்லாமல் அவருடைய அப்பா அம்மாலாம் கொலை செய்யவும் பட்டாங்க. எட்டி பல தடவை தன்னுடைய சாவிலிருந்து நூல் இழையில் தப்பிச்சியும் வந்தார். நட்பும் முகம் தெரியாதவர்கள்கிட்ட இருந்து கிடைச்ச கருணையும் தான் அவரை செயல்படவும் தூண்டுச்சு. போருக்கு அப்புறம் ஒரு அழகான குடும்பமும் அவருக்கு கிடைச்சது. வருங்கால சந்ததியினர்களுக்கு பாசிச ஆட்சியுடைய ஆபத்தை பற்றியும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இங்கே சந்தோஷமோ சோகமோ இது எல்லாமே நாம எடுக்கிற டெசிஷன்ல தான் இருக்கு அப்படிங்கிறதையும் எட்டி சொல்றாரு. எட்டி ஹாலோகாஸ்ட்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவர் எல்லாத்தையுமே இழந்திருந்தாரு. கடந்த காலத்தில் இருக்கிற பிரச்சனை நினைவுகள்ல இருந்து வெளியே வரவும் அவர் ரொம்பவும் கஷ்டப்பட்டிருந்தாரு. அவருக்கு அடிக்கடி நாம ஏன் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற கேள்வி தோணவும் ஆரம்பிச்சது. அவருக்கு ஏன் மீண்டும் வாழறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கறத அவரால் புரிஞ்சுக்க முடியலனாலும் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி ஒழுங்கா வாழணும்னு அவர் நினைச்சாரு. அந்த தருணத்திலிருந்து ஒவ்வொரு நாளையுமே அவர் ரசிச்சு வாழ்ந்தாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கையை அவர் வீணடிக்கவும் இல்லை.
தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவிச்சு உலகத்திலேயே மிகவும் மகிழ்ச்சியான மனிதனாகவும் அவர் வாழ்ந்தார். மை டியர் ஸ்மார்ட்டிஸ், உங்களுக்காக எட்டி ஜேக்கோவின் இந்த காணொளி.